நினச்சி பாருங்க, ஒருத்தருக்கு வந்து ஒரு மொழியே கஷ்டம், இங்கே தகராறு. பல பேர் தாய்மொழியில் பேசுகிறதே தடுமாற்றம். ஆனால் இவங்க தமிழ் ஆர்ஜின் இல்லைன்னாலும் இவ்வளோ மொழிகளில் அவங்களால பாட முடியும். எனக்கு தெரிஞ்சு பிளேபேக் சிங்கர்ஸில் அதிக மொழிகளில் பாடினது இவங்களாக தான் இருக்க முடியும். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு என்னென்ன சொல்ல தெரியல, வரிசையாக கலைத்தாய் குழந்தைகள் தமிழ் சினிமாவில் முக்கியமாக இருந்தவங்க எல்லாரும் ஒருவராக இருக்கிறார்கள். வயதின் மூப்பின் காரணமாக இருந்தாலுமே அவர்களுடைய இழப்பு நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அந்த வரிசையில் எஸ் ஜானகியம்மா என்று இறந்துட்டாங்க. 1938ஆம் ஆண்டு பிறந்திருக்காங்க. அவங்க இந்தியாவின் புகழ்பெற்றவர். இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உட்பட பல இந்திய மொழியில் 40,000 பாடல்கள் பாடி சாதனை புரிஞ்சிருக்கிறாங்க. இந்த அம்மாவே பல பாடல்களை பெரும்பாலும் பாடுற பிளேபேக் சிங்கர்ஸ் வந்து எழுதி பாடுறவங்க ரொம்ப குறைவு. இவர் தானே எழுதி இசையமைத்து அதை பாடலாக பாடியிருக்கிறாங்க. ஜானகியம்மா 4 முறை தேசிய விருது பெற்றிருக்கிறாங்க. எல்லாருமே ஜானகியம்மான்னு மரியாதையோடு தான் அழைத்தாங்க. கணவர் இறந்து கலர்புடவே கட்டாத ஒருவங்க இந்த சமகாலத்தில் நான் பார்த்து, அது சரி தப்புங்கிற விவாதத்துக்கு போக வேண்டாம். பட் அதை அவங்க வந்து அவ்வளோ நேசித்தாங்க. கணவர் போன பிறகு அந்த பட்டை, அந்த ஒயிட் சாரி இருந்தாங்க. இவங்க தாய்மொழி வந்து தெலுங்குன்னு சொன்னாங்க. ஆனால் தமிழில் ரொம்ப அழகான பாடல்கள்லாம் பாடினாங்க. ஒரு தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தமிழ், ஹிந்தி, ஒடியா, பெங்காலி 17 மொழிகளில் தனிப்பாடல் பாடியிருக்காங்க. இவங்க திரைப்படங்கள்லாம் ஆவணப்படங்களெல்லாம் தொலைக்காட்சி வானொலியில் வந்துருக்குது. மராத்தி, துளு, உருது, குஜராத்தி, பஞ்சாபி, கொங்கணி, அசாமி, சிந்தி, ஆங்கிலம், ஜப்பானிய, அரபு, ஜெர்மன், சிங்களம் போன்ற மொழிகளும் பாடியுள்ளார். நினச்சி பாருங்க, ஒருத்தருக்கு வந்து ஒரு மொழியே கஷ்டம், இங்கே தகராறு. பல பேர் தாய்மொழியில் பேசுகிறதே தடுமாற்றம். ஆனால் இவங்க தமிழ் ஆர்ஜின் இல்லைன்னாலும் இவ்வளோ மொழிகளில் அவங்களால பாட முடியும். எனக்கு தெரிஞ்சு பிளேபேக் சிங்கர்ஸில் அதிக மொழிகளில் பாடினது இவங்களாக தான் இருக்க முடியும். மேல்லையும் யாரும் தெரியல, எனக்கு ஃபீமேல்லையும் யாரும் தெரியல. 1957ஆம் ஆண்டு விதியின் விளையாட்டு அப்படிங்கிற திரைப்படம் மூலியமாக தமிழில் வர்றாங்க, உள்ளே வர்றாங்க. 57, 58க்கெல்லாம் வர்றாங்க. இசை வாழ்க்கை பயங்கரமாக போது. இசை அரசின்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. 4 தேசிய விருதுகளை வாங்கியிருக்காங்க. 33 வெவ்வேறு மாநில திரைப்பட விருதுகள் பெற்றுள்ளார்கள். மைசூர் பல்கலைக்கழகம் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதும் கர்நாடக அரசிடமிருந்து ராஜவித்யா சகா விருதும் பெற்றுள்ளார். 2013ஆம் ஆண்டில் இந்திய அரசு அறிவித்த பத்மபூஷன் விருது அதை வந்து ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க. அதுதான் அதில் ஹைலைட். சொல்ல வந்ததே எனக்கு ரொம்ப பிடிச்சது தான், நீங்கள் தென்னிந்திய கலைஞர்களை ரொம்ப ஈஸியாக இடம் போகிறீங்க, சரியான அங்கீகாரம் கொடுக்குறதில்ல. எப்போ வந்த படம் தேவர் மகன் அதில் வந்து பாடின பாட்டுக்கே நீங்கள் இப்போ தான் பத்மபூஷனுக்கு நீங்கள் வந்து எனக்கு அறிவிக்கிறீங்க. அதில் தென்னிந்திய கலைஞர்கள் நடத்தப்படலை சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி எஸ்பி பாலசுப்ரமணியம் 1957 டிபி சீனிவாஸ், எஸ்பி பாலசுப்ரமணியம், கேஜே ஜேசுதாஸ், டி ஜெயச்சந்திரன் சார் பயங்கரமாக இருக்கும். அவரோட குரல் ரொம்ப அழகாக இருக்கும். ஜேசுதாஸ் குரல் பெரிய இருக்கும். ராஜ்குமார் ஆகியோரோடு இணைந்து அதிக திரைப்படங்கள் பாடினார்கள். கிட்டத்தட்ட அனைத்து பாடலுமே இவங்க பாடியிருக்காங்க. ஒரு ரேம்போ சாங்கும் இவங்க பாடியிருக்காங்க, மெலடி சாங்கும் பாடியிருக்காங்க. அதுதான் இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டியே. சில பேருக்கு ரேம்போ சாங் ஒத்து வரும், மெலடி ஒத்து வராது. இப்போ ஒத்தையடி பாதையிலே அப்படின்னு பாடினாங்க. அவங்களால மெலடி பாட முடியல. இவங்க 2 வகையிலையும் பாட்டு பாட ரொம்ப பயங்கரமாக இருந்தாங்க. 2016களில் இவங்க வந்து மேடை கச்சேரி பாடுவதா இல்லை என்று ஓய்வு பெற்றாங்க. திரைப்படத்துறையில் கடைசியாக எல்லாரும் வற்புறுத்திய அன்பு கட்டளை போட்டதுக்கு பிறகு 2018ஆம் ஆண்டு பன்னாடி என்ற தமிழ் படத்தில் மீண்டும் பாடியிருக்காங்க. 88 வயசு. வயதின் மூப்பின் காரணமாக இறந்திருக்கிறாங்க. அம்மாவுடைய சாதனைகள், படைப்பாளிகள் இறந்து போகலாம், மடிந்து போகலாம், மாண்டு போகலாம், ஒருபோது படைப்புகள் இங்கே மாண்டு போவதே இல்லை. அவங்க எழுதி வச்ச ஜெயகாந்தன் எழுதுகிற புத்தகம்னா இன்றைக்கி புத்தகம் தான். அதை யாரும் இங்கே வந்து பிரட்டியெல்லாம் போட முடியாது. எத்தனையோ வரலாற்று ஆய்வாளர் எழுதுகிற புத்தகங்கள். எஸ்பிபி பாடல் அவர் இறந்துட்டார், ஆனால் அவருடைய இசை நம்மளிடமே இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த மாதிரி ஒருத்தையும் நம்ம சொல்லலாம். ஏன்னா பிளேபேக் சிங்கர்ஸுக்கு வந்து முதல்ல ஒரு பெரிய ரெக்கக்னேஷன் ஒரு வெங்கல குரலில் எடுத்தது ஜானகியம்மோட குரல் தான். அவங்களோட பாடல்கள்லாம் நான் ஒரு லிஸ்ட்டே எடுத்தேன். அந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைலைட் லிஸ்ட் எடுத்தேன். அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் உங்களுக்கு இது வந்து உச்சம்
அதாவது இதுதான் இது மட்டுமா ஜானகி அம்மான்னு கிடையாது. ஒரு லிஸ்ட் ஒன்று எடுத்தேன். அரண்மனை கிளியில் ராசாவே உன்னை நம்பி அந்த பாட்டு, தாலாட்டும் பூங்காத்து நான் அல்லவா அந்த பாட்டு, ஒரு சனம் தூக்கி இடிச்சு அந்த பாட்டு, சின்ன சின்ன வண்ண குயில் யார் ரேவதி மேடத்துக்கு, பாடம் உள்ள பொண்ணு என்ன மதுரையில் கேட்டாங்க அந்த பாட்டு, அழகு மலராட யார் ரேவதிக்கு, மதுரை அவங்க விதவையா இருப்பாங்க ரேவதி, அவங்க பரதநாட்டிய சாங் ஆசை அதிகம் வச்சு அந்த பாட்டு, ராசாவே வந்து நம்பி ராதாவுக்கு முதல் மரியாதையில் ஏன் ஏஆர் ரகுமான் நெஞ்சு நீலே அந்த சாங்கு வேற லெவல் அது. 16 வயதிலே செந்தூரம் பூவே சில்லென்று காற்றே, செந்தூரம் ஒரு பூவே கிடையாது, அது ஒரு கற்பனை பூ தான். ஆனால் அந்த குரல் அப்படியே மற்ற பாடகை கொண்ட பார்த்தது ஒரு உருவத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ரேவதி பாட்டு மாதிரியே இருக்கும் அந்த பாட்டு, இதில் ஸ்ரீதேவி பாட்டு மாதிரியே இருக்கும் அந்த பாட்டு. ஜானியில் காற்றில் எந்த நீதம், அது தளபதியில் சின்ன தாயவள் முதல்ல தாய்க்காக ஒரு பாட்டு வந்து எல்லார் மனதையும் வருடி போச்சுன்னா அது தளபதியில் வந்த பாட்டு தான். அதுக்கு பிறகு நிறைய படங்களில் வந்திருக்கு, மன்னனில் வந்திருக்கு, நிறைய படங்களில் வந்திருக்கு. ஆனால் தளபதி இஸ் பிரேக். இது எல்லாத்தையும் விட பூவரசம் பூத்தாச்சு யாருக்கு, ராதிகாவுக்கு. எல்லாத்தையும் விட டாப் ஒன்று சொல்கிறேன், அன்னக்கிளி ஒன்றை தேடுது இளையராஜாவோட முதல் பாடல், மாஸ்டரோட பாட்டு அன்னக்கிளி ஒன்றை தேடுது. அந்த படத்துலேருந்து அவங்க இருக்காங்க. இது எல்லாத்தையும் விட அன்னக்கிளியோட மச்சானம் பார்த்தீங்களா, அது சிங்கார வேலன் அப்படின்ற பளிங்கு குரலுக்கு வெங்கல குரலுக்கு சொந்தமான ஓசை என்று ஓய்ந்து விட்டது. கடல் அமைதியாக இருந்தாலும் மலைகள் அமைதியாக இருக்காது, எப்போ இருந்தாலும் அலை வரையும். ஒரு பாடல்கள் முடிக்கும் போதும் ரியலி அவங்க நிறைய பார்த்தது கிடையாது அம்மாவை, ஆனால் அவங்களோட இசை இந்த காதுகளில் போய் வழியாக இருக்குது. அப்போ எனக்குள்ள நம்ம வீட்டில் யாரும் கொடுத்துருங்க, ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. என்னதான் இருந்தாலும் மரணத்தை யாருக்கும் வெல்ல முடியாது. இசையை வென்றிடலாம், பணத்தை வென்றிடலாம், புகழை வென்றிடலாம், நம்மளை கூட ஜெயிச்சிடலாம். நம்மளால் ஜெயிக்க முடியாத ஒன்று மரணம். அது நிச்சயம் அனைவருக்கும் வந்து சேரும். ஜானகி அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கு என் சார்பாகவும் தொலைக்காட்சி சார்பாகவும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் நன்றி. நினைச்சு பாருங்க, ஒருத்தருக்கு வந்து ஒரு மொழியே கஷ்டம், இங்கே தகராறு. பல பேர் தாய்மொழியில் பேசுகிறதே தடுமாற்றம். ஆனால் இவங்க தமிழ் ஆர்ஜின் இல்லைன்னாலும் இவ்வளோ மொழிகளில் அவங்களால பாட முடியும். எனக்கு தெரிஞ்சு பிளேபேக் சிங்கர்ஸில் அதிக மொழிகளில் பாடினது இவங்களாக தான் இருக்க முடியும். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு என்னென்ன சொல்ல தெரியல, வரிசையாக கலைத்தாயின் குழந்தைகள் தமிழ் சினிமாவில் முக்கியமாக இருந்தவங்க எல்லாரும் ஒருவராக இருக்கிறார்கள். வயதின் மூப்பின் காரணமாக இருந்தாலுமே அவர்களோட இழப்பு நம்மளால் தெரிவித்துக் கொள்ள முடியவில்லை. அந்த வரிசையில் எஸ் ஜானகி அம்மா என்று இறந்துட்டாங்க. 1938ஆம் ஆண்டு பிறந்திருக்காங்க. அவங்க இந்தியாவின்